ஏன் நேரு இடி ரைடு விட்டுருக்காங்க, சில ஆவணங்கள்லாம் கிடைச்சதா சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, நேருவும் காந்தியும் பிரிக்க முடியாது. நிறைய காந்தி நோட்டு நேரு விட்டு இருக்கு. பல முறை புகார் நேரு மீது கொடுக்கப்படும். ஊழல் ஊழல் ஊழல், ஒட்டுமொத்த ஊழலே நேரு தான். ஆனா நேரு மீது எந்த நடவடிக்கையும் எந்த காலத்திலும் எடுக்கப்பட மாட்டார். ஸ்டாலின் மீது கூட நடவடிக்கை எடுக்கலாம். நேரு மீது ஏன் இங்க எவனும் புட்டையெல்லாம் இல்லையா? பட்டேல் போய் குஜராத்தில் கூப்பிட்டு வரணுமா? அமித்ஷாவுக்கு வேண்டிய கம்பெனி, அமித்ஷாவுக்கு வேண்டிய கம்பெனி. இது நான் சொல்ற செய்தியை நெட்ல போட்டாலே வரும். இப்பதான் உலகமே நெட்டாக்கப்பட்டிருக்கு. அதனால இப்போ எங்கேயும் கிராஸ் செக்வே பண்ண. அமித்ஷாவும் கே நேரு கூட்டுன்றீங்க. வேற என்ன, இதுக்கு என்ன பொருள்? சரி, இத்தனை லட்சம் கோடி திருடுகிற இந்த கொள்ளை ஈடிக்கு தெரியவே தெரியாது. 2 மாசம் தான் இருக்கு திமுக ஆட்சி. நவம்பர் டிசம்பர் முடிஞ்சதுன்னா 2026. அதிமுகவும் திமுகவும் இந்த மாதிரி விஷயங்களை கூட்டா இல்லைங்க, நீங்க ஏதோ அந்த மாநிலத்துக்கு பார்த்தா வந்தீங்க போகும். அப்படியா? அந்த மாதிரி அப்படியே இல்லையா? இல்லை, ரெண்டும் கூட்டு களவாணிகள் தான். ரெண்டும் கூட்டு களவாணிகள் தான். 4 நேருகள் இருக்கிறாங்க காந்தியோடு. ஒரு நேரு திருச்சியில் இருக்காரு, இன்னொரு நேரு மதுரையில் இருக்கார். அவர் பேர் மூர்த்தி. பத்திரப்பதிவுத்துறை, ஜிஎஸ்டி 2 துறை வச்சிருக்காரு. இந்த பக்கம் அட்டையிலேயே பாலம் கட்டுற வேலு, அட்டையிலேயே தான் பாலம் கட்டுவார். இந்த பக்கம் செந்தில் பாலாஜி. 4 பேர் தான் திமுகவுடைய தூண்கள். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகை பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் நேரு இடி ரைடு விட்டுருக்காங்க, சில ஆவணங்கள்லாம் கிடைச்சதா சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, நேருவும் காந்தியும் பிரிக்க முடியாது. நிறைய காந்தி நோட்டு நேரு விட்டு இருக்கு. நேரு மீது 2538 பொறியாளர்கள், ஏஇ உதவி பொறியாளர்கள் பணியிடம், உள்ளாட்சித்துறையில் வருகிற குடிநீர், சுத்திகரிப்பு, இப்படி பல துறைகளில் இந்த நபர்களை அண்ணா பல்கலைக்கழகம் இவர்களுக்கு கல்வி தகுதி இப்படியான சோதனையில் இவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் பல முறை புகார் நேரு மீது கொடுக்கப்பட்டிருக்கு. ஊழல் ஊழல் ஊழல், ஒட்டுமொத்த ஊழலே நேரு தான். ஆனால் நேரு மீது எந்த நடவடிக்கையும் எந்த காலத்திலும் எடுக்கப்பட மாட்டாது. ஸ்டாலின் மீது கூட நடவடிக்கை எடுக்கலாம். நேரு மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் மத்திய அரசு என்ன அச்சப்படுறதுக்கு காரணம் என்ன அச்சப்படுறதுக்குன்னா, திமுகவில் வலுவான புள்ளி என்பதை விட பாஜகவிலும் வலுவான புள்ளி. நீங்கள் பட்டேல் அண்ட் கம்பெனி, இந்த கம்பெனி குஜராத்தை சார்ந்த கம்பெனி. இந்த கம்பெனி தான் கொங்கு மண்டலம், திண்டுக்கல் உட்பட பல மாவட்டங்களில் பாதாள சாக்கடை திட்டங்களை வருடத்திற்கு பல ஆயிரம் கோடிக்கு செய்து. ஏன் இங்கே எவனும் புட்டையெல்லாம் இல்லையா? பட்டேல் போய் குஜராத்தில் கூப்பிட்டு வரணுமா? அமித்ஷாவுக்கு வேண்டிய கம்பெனி, அமித்ஷாவுக்கு வேண்டிய கம்பெனி. இது நான் சொல்கிற செய்தியை நெட்டில் போட்டாலே வரும். இப்போ தான் உலகமே நெட்டாக்கப்பட்டிருக்கு. அதனால் பெரிய யாரையும் இப்போ எங்கேயும் கிராஸ் செக்வே பண்ண. அமித்ஷாவும் கே நேரு கூட்டுன்றீங்க. வேற என்ன, இதுக்கு என்ன பொருள்? இந்த பட்டேல் நிறுவனத்திற்கு தமிழ்நாட்டில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை கொடுக்க வேண்டிய தேவை என்ன? அப்போ இந்த பட்டேல் கம்பெனி பாதாள சாக்கடை திட்டம் நேரு காலத்துல இருந்து நடக்குது. இந்த நேரு, நான் சொல்லி இந்திரா காந்தி நேரு இல்லை, நம்ம நேரு காலத்துல இருந்து. அப்போ ஏன் இந்த நிறுவனத்தை வைத்து பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த நிறுவனம் வேலை செய்யுது? பாதியை அமித்ஷாட்ட கொடுத்துறது, பாதியை இவர்கள் வைத்துக் கொள்வது. நேருவை சசிகலா வீட்டில் பார்த்த ஆட்கள்லாம் இருக்கான். யார் வீட்டில்? சசிகலா அதிகாரத்தில் இருந்தபோது, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது சசிகலா வீட்டில், டி நகர் வீட்டிலேயே பார்த்த சாட்சிகளாக இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு கமர்ஷியல் வியாபாரி, அவ்வளோதான். வியாபாரத்துக்கு அரசியலை பயன்படுத்தி என்னென்ன பிஸ்னஸ்லாம் செய்கிறாரு அரசு? இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு செய்தி வரும், ட்ரம்ப்போடு பார்ட்னர். நான் சிரிப்பதற்காக சொல்ல, 1000 ஏக்கர் பண்ணை நிலங்கள் இப்போ நெப்போலியன் இருக்கார்,
அது போன்ற பல ஆயிரம் ஏக்கர் பண்ணை நிலங்கள் நேரு கைவசம் இருக்கு. ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் பார்த்த பக்கமெல்லாம் இருக்கு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். ஆமாம், அவரு தான் அது. அப்போலா ரெட்டி ஊருக்கே போயிட்டார். அப்போலா ரெட்டியை விட காவேரி ரெட்டி, நேரு ரெட்டி எங்கே பாரு காவேரி மருத்துவமனையாக இருக்கு. காவேரி மருத்துவமனை எங்கே நோக்கினும் காவேரி. திருச்சியிலேருந்து காவேரி சென்னைக்கே வந்துடுச்சு. இப்படி நீங்கள் வடபள்ளியில் இருக்கக்கூடிய அந்த காவேரி மருத்துவமனை 5 லட்சம் ஸ்கொயர் மீட்டர் சதுர, அதாவது ஸ்கொயர் ஃபீட், குறைஞ்சது 10,000 கோடி ரூபா இல்லாமல் அப்படி ஒரு பிரம்மாண்ட மருத்துவமனை கட்டவே முடியாது. இதெல்லாம் ஏது? நேரு 85ல் ஒரு காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்த நேரு லால்குடியில் மிளகா வத்தல் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். இதில் 1 லட்சம் கோடி சம்பாதிக்க முடியுமா? அமெரிக்காவில் நிலம் வாங்க முடியுமா? நெப்போலியனுக்கு பேர் குமரேசன். குமரேசன் 89-91 திமுக ஆட்சி காலத்தில் நேரு அப்போ தான் முதல் முறை அமைச்சராகிறார். அப்போ அங்கே அலுவலக உதவியாளர் இந்த குமரேசன். குமரேசனும் சரி, நெப்போலியனும் கே நேரும் உறவினர்களா? சொந்த அக்கா பையன். உறவுலையே நீங்களே முடிவு பண்ணிக்க. சொந்த அக்கா பையன். ஏங்க பினாமியை உங்களை என்னெல்லாம் எவனும் வைக்க சேர்த்தவே மாட்டான். அந்த ஏரியாவிலே சேர்த்த மாட்டான். எல்லாம் யார்? குடும்பம்தான் கும்மி அடிக்கும். பெரம்பலூர் எம்பி நேருடைய பையன் அருண் நேரு பெரம்பலூரை மாநகராட்சியாக உயர்த்த போகிறாங்க. ஏன்? அப்போ தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 1 லட்ச ரூபா கடன் வாங்க முடியும். 1 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி. சாதாரண 5 ரூபா 10 ரூபா நீங்களே வச்சுங்க. 5, 10, 500 நீங்கள்லாம் நீயே வச்சுக்க. ஏதோ ஒரு படத்தில் வெட்டினரி டாக்டராக இருப்பான் விவேக். விவேக்கும் இன்னொருத்தர் யாரோ 2 பேர். 8 நாள் 4 நாள் அந்த பக்கம் வை, 5 ரூபா 10 ரூபா இந்த பக்கம் வை, வச்சு முடிஞ்சோடனே திருப்பி நீ இதை எடுத்துக்கிறேன் இதை எடுத்துக்கிறேன். இந்த கதை தான். இப்படி பல லட்சம் கோடிகள். இவர்கள் தான் திமுகவை தூக்கி நிறுத்துகிற 4 பேரில் ஒரு ஆள் நேரு. திமுகவை அட்டையிலேயே பாலம் கட்டினார்ல 18 கோடி ரூபாய்க்கு. ஏவா வேலு விழுப்புரத்தில் அட்டையிலே கட்டியிருக்காரு. அடிச்சுட்டு போயிடுச்சு. எங்கடா 18 கோடியை காணோம்? அது கடலில் போய் சேர்ந்துருச்சு. அட்டையிலேயே பாலம் கட்டுகிற ஆட்சி இந்த திமுக ஆட்சி. ஜெகத் ரட்சகன் இன்னொருத்தர். ஜெகத் ரட்சகன் அவர் 1 லட்சம் கோடி. இவங்க 2 பேரோட பெரிய ஆள். அவர் எங்கே 1 லட்சம் கோடி எடுத்துகிட்டு ஒட்டுமொத்த இலங்கைக்கே பெட்ரோலியம், குரூட் ஆயில், டீசலு, பெட்ரோலு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று போட்டார் 27,000 கோடிக்கு. எவ்வளவு? 27,000 கோடிக்கு கொண்டு போய் கொழும்புல ஏறக்குறை அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த இலங்கைக்குமே இவர் தான் பெட்ரோல் டீசல் சப்ளைக்கு ஒரு ப்ராஜெக்டை போட்டார். சாதாரணமாக இபி ரீடிங் எடுக்கிறவர் யார்? ஜெகத் ரட்சகன். அதற்கு பிறகு சத்யா ஸ்டுடியோவில் உட்காந்து யார் யார் வருவானோ அவங்க பேரெலாம் எழுதிட்டு 5 ரூபா வாங்கி சோம்பில் விட்டுக்குவார். இன்றைக்கி அவர்கிட்ட 5 லட்சம் கோடி, நாடாளுமன்ற உறுப்பினர், மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜு, இப்படி எல்லா காலேஜும் அவர்கிட்ட தான் இருக்குது. கல்வி தந்தை. அப்போது இவர்கள் தான் திமுகவை வழிநடத்துகிறவர்கள். டெல்லி முகம்தான் ஜெகத் ரட்சகன். ஒரு ஆவணங்கள் கிடைச்சிருக்கா சொல்கிறாங்களா? நீங்கள் அமித்ஷாவும் கே நேரும் கூட்டுன்றீங்க, ஆனால் ஆவணம்லாம் கிடச்சிருக்கு. ஏன் இடி ரைடு விடணும்? இல்லைங்க, இடி ரைடு எடுத்து எங்கே கொடுத்துருச்சு? ஏட்டையாவிட கொடுத்துருச்சு. இந்த இடி ரைடு அந்த டாக்குமெண்ட் எங்கே எடுத்துகிட்டு போயிருக்கணும்? டெல்லிக்கு போயிருக்கணும். நம்ம டிஜிபிகிட்ட கொடுத்தா டிஜிபி எங்கே கொடுத்துருப்பாரு? திருச்சியில் கொண்டு ஏட்டையாடு கொடுத்துருப்பார் விசாரிச்சு நடவடிக்கை எடுக்க. சரி, இத்தனை லட்சம் கோடி திருடுகிற இந்த கொள்ளை ஈடிக்கு தெரியவே தெரியாதா? இந்த 2 மாதம் தான் இருக்குது திமுக ஆட்சி. நவம்பர் டிசம்பர் முடிஞ்சதுன்னா 2026 எலெக்ஷன் புரோட்டோக்கால் வந்துடும். யாரும் எந்த அதிகாரியும் கையெழுத்தே போட மாட்டாங்க. அப்போது இந்த 878 கோடி 900 கோடி ஒரே துறையில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அடித்த காசு. எல்லா ஒப்பந்தம் நீங்கள் கார்பரேஷன் கமிஷனருக்கு 5 கோடி ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபாயிலேருந்து 5 கோடி ரூபா வரைக்கும் ரேட் இருக்குது. கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர் தான் வேலுமணிக்கு இப்போ 5 லட்சம் கோடி தேடி கொடுத்தவர். அதே நபர் இவருக்கு தேடி கொடுத்துட்ருக்கார்.
250 கேஸு நிலுவையில் இருக்கு. ஊழல் பண்ணதாக வேலுமணி 5 லட்சம் கோடி திருடிட்டாருன்னு அறப்போர் இயக்க ஜெயராம 250 வழக்கு நிலுவையில் இருக்கு. ஏப்பா அவள் நடவடிக்கை எடுக்காம பார்த்துக்கப்பா. யார்? நேரு. ஏன்? இவர் திருடுனா அவர் பார்த்துக்குவார், அவர் திருடுனா இவர் பார்த்துக்குவார். அந்தந்த மாவட்ட அமைச்சர் இருக்காங்கல்ல, ஓபிஎஸ் திருடுனா ஓபிஎஸ் ஆட்சியில் ஓபிஎஸை காப்பாற்றுறது ஐபியை காப்பாற்றுறது அதிமுக ஆட்சியில் ஓபிஎஸ். பெரியசாமி சொல்கிறீங்களா? ஆமாம். ஒரு நாளைக்கு இன்னைக்கு அவருக்கு 3 கோடி ரூபாய்க்கு கிராவல் பண்ண ஆற்று பண்ணி விற்கிறார் ஒரு நாளைக்கு. திமுகவும் இந்த மாதிரி விஷயங்களை கூட்டா இல்லைங்க. நீங்கள் ஏதோ அந்த மாதிரி இப்போ தான் வந்தீங்க போடுறோம். அப்படியா? அந்த மாதிரி அப்படியே இல்லையா? இல்லை, ரெண்டும் கூட்டு களவாணிகள் தான். ரெண்டும் கூட்டு களவாணிகள் தான். நீங்கள் எல்லா மாவட்டத்திலையும் மண்ணு திருடிட்டு தான் இருக்கான். எல்லா மாவட்டத்திலையும் கிராவல் திருடிட்டு தான் இருக்கான். எல்லா மாவட்டத்திலையும் 24/7 எல்லா சரக்கு கடையும். எப்போ அரசு நிர்ணயித்த டைமு காலையில் 12 மணிக்கு திறக்கணும், 10 மணிக்கு பூட்டிடணும். நீங்கள் ஒரு நாளைக்கு உங்கள் கேமரா எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக ராத்திரி 12 மணிக்கு வாங்க. ஒரு 500 ஓட்ட ஒரு ஓட்டை மட்டும்தான் இருக்கும் பின்னாடி. அந்த ஓட்டைகள் 500 தள்ளிங்கன்னா 2 குவார்டர் வரும். 24/7 அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தெரியாதா? அந்த ஏரியா எதிர்கட்சி அதிமுகவுக்கு தெரியாதா? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுக்கு தெரியாதா? காங்கிரஸுக்கு தெரியாதா? எல்லாம் கட்டிங் தான். நான் 5280-300 கடை இருக்கு தமிழ்நாடு முழுக்க. அது ஒயின் ஷாப் டாஸ்மார்க் பார். ஓகே. ரேஷன் கடை எவ்வளோ தெரியுமா இருக்குது? 2000 கடை தான் இருக்குது. ரேஷன் கடை 2500-400 கடை தான் இருக்குது. டாஸ்மார்க் கடை 5550 கடை இருக்குது. டாஸ்மார்க் கடைக்கு ரொம்ப தூரம் நடக்கக்கூடாது, பக்கத்துலேயே இருக்குது. ரேஷன் கடைக்கு ரொம்ப தூரம் போகணும். குறைஞ்சது 3 கிலோமீட்டர் போய் நடந்து குடிக்காலாம் நடக்க முடியாதியா? அடித்தா போதை தெளிஞ்சு போயிடும். அதனால் ஏரியாவுக்கு ஒரு வார்டுக்கு 2 கடை, ஒரு வார்டுக்கு 2 கடை. அவன் கஷ்டப்பட்டுலாம் நடந்தெல்லாம் போக முடியாது, வண்டி வரல. அடித்தோடனே இப்போ இறங்கிருமையா? தீபாவளி கூட நல்ல ரேட்டு. 800 கோடி ரூபாய்க்கு வியாபாரம். ரேஷன் கடையில் பொருள் வாங்கி குழந்தை குட்டி சமைச்சு போட்டானா இல்லை, சரக்கை வாங்கி அடிச்சுட்டு படுத்துட்டான். இவன் அடிச்சுட்டு படுத்துட்டான். தீபாவளிக்கு பக்கத்து வீடு பீகார்காரன் ஏறி உள்ளே புகுச்சிட்டான். ஒரு கலப்பீனம் உருவாயிட்டு இருக்கு. தமிழ் சாதியில் ஒரு கலப்பீனம் உருவாயிட்டு இருக்கு. இவன் என்ன பண்ணுறான்? ஃபுல்லாக தீபாவளி வந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் சரி, சனிக்கிழமை வந்தாலும் சரி, வாங்குகிற சம்பளத்தை அப்படியே டாஸ்மார்க்கு போகிறான். வீட்டில் சோறு கூட திங்கிறதில்ல, அடித்து பிடிச்சி படுத்துக்கிறான். இவன் எப்படா தூங்குவான்னு பக்கத்து பீகார்காரன் பார்த்துட்டு இருக்கான். பல இடங்களில் நான் வேதனையோடு இதை பதிவு பண்ணுறேன். இன்றைக்கி மோடி நேற்றுக்கு பேசியிருக்கார் பீகாரில். தமிழ்நாட்டில் பீகாரிகள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். எங்கேயா ஏறி கூச்சிட்றாயா? இதுக்கு ஒரு வேலையே போட முடியல. அரசிட்ட நீ மானியம் வாங்கி வேலி போடணும். இப்படி இருக்கு பீகாரி. இப்போ 1 கோடி பீகாரி உருவாகிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு டாஸ்மார்க்கினுடைய சந்தாதாரர்கள் வாடிக்கையாளர்கள் எவ்வளவு? 1 கோடி பேர். பாட்டிலுக்கு 10 ரூபா 10 கோடி வருதுன்னு சொன்னாரா இப்போ செந்தில் பாலாஜி? இந்த 1 கோடி பேர் வீட்லேயும் பீகார் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போது நேருவை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் அவர் வைத்தது தான் சட்டம். 4 நேருகள் இருக்கிறாங்க காந்தியோடு. ஒரு நேரு திருச்சியில் இருக்கார், இன்னொரு நேரு மதுரையில் இருக்கார். அவர் பேர் மூர்த்தி. பத்திரப்பதிவுத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, ஜிஎஸ்டி 2 துறை வச்சுருக்கார். இந்த பக்கம் அட்டையிலேயே பாலம் கட்டுற வேலு, அட்டையிலே தான் பாலம் கட்டுவார். இந்த பக்கம் செந்தில் பாலாஜி. 4 பேர் தான் திமுகவினுடைய தூண்கள். 4 பேருக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாச்சு. ஒரு ஆள் 35 எம்எல்ஏ கொடுத்துடணும். 4 பேர் 140-150 எம்எல்ஏ கொடுக்கணும். 5000 கோடி ரெடி. 5000 கோடி ரெடி. அப்போ நேரு என்ன பண்ணுவார்? காந்தியை நோக்கிய பயணம் தானே. நேருக்கு எது தேவை? காந்தி தேவை. அப்போ இடி நல்ல பேப்பர்லாம் எடுத்து கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்துருக்கு? டிஜிபிகிட்ட கொடுத்துருக்கு. டிஜிபி ஏடிஜிபிகிட்ட கொடுப்பாரு. ஏடிஜிபி ஐஜிகிட்ட கொடுப்பாரு. ஐஜி டிஐஜிகிட்ட கொடுப்பாரு. டிஐஜி டிசிகிட்ட கொடுப்பாரு. எஸ்பிகிட்ட. எஸ்பி டிஎஸ்பிகிட்ட கொடுப்பாரு. கடைசி ஏட்டையாட்ட போய் நிற்கும். ஏட்டையார் நேராக எடுத்துகிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு
மொத்தம் நேரிட கொடுத்துட்டு கொஞ்சம் காந்தி வாங்கிட்டு வந்துடுவார். இதுதான் நடக்கும். இப்படி பல முறை நடந்திருக்கு. எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுத்ததாக எந்த வரலாறும் இது வரைக்கும் இல்லை, எந்த வழக்கம் இல்லை. தெம்பா சொல்கிறார் நேரு. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமையா. ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறான், நம்ம ஆள் பிரேக் பிடிக்காத பைக் வச்சுக்கிறவன், என்னையா நீங்கள் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு கார் வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாயா? 3 கோடி ரூபா காரெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் ஒரு பையன் 10 கார் கிடக்குதாங்க. எங்கே 100 ஏக்கர் பண்ணை வீடு லால்குடியில் நேருவுக்கு, ஒரு 10-20 கார் நிற்கிறியா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கேட்டுட்டு இருக்கப்போ. இதுதான் இன்றைய திமுகவுடைய நிலைமை. இது ஈடியும் வராது, ஐடியும் வராது, பீடியும் வராது, ஜாடியும் வராது. அரசியல் சார்ந்த தகவல் பதிந்து மற்றும் நன்றி, வணக்கம். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.